ஒன்று தெசலோனியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும், அந்த வார்த்தையை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போதுதான் தெரியும். எல்லாவற்றிலும் ஏன் அப்படி சொல்லுகிறார்? நமக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாய் சாதகமாய் இருக்கும் பொழுது நம்ம சோத்திரம் செய்வோம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்ட வார்த்தை என்ன சொல்கிறது? எல்லா நேரத்திலும், எல்லாவற்றிலும். எப்படி யோபு என்கிற பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தரை சோத்தரித்தான். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவனுடைய இழந்து நிலைமையில, தன்னுடைய சொத்தை இழந்தான், வேலைக்காரர்கள் இழந்தான், வேலைக்காரிகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், வீடு தொழில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அப்பொழுது கூட அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சோத்திரம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறான். எல்லாவற்றிலும் நன்மையாக உங்களுக்கு தோன்றினாலும் நன்மை செய்யுங்க, தீமை போல உங்களுக்கு தோன்றினாலும் அதையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி சோத்திரம் செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.